சக்ஸஸ்ஃபுல்லி ஃபோக்கஸ் பேட்ச் 1 அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஃபோக்கஸ் பேட்ச் 2 நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபோக்கஸ் பேட்சோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபோக்கஸ் பேட்ச் அப்படிங்கிறது கிளாஸ் 12 சிபிஎஸ்இ அண்ட் என்ட்ரன்ஸ்க்கான ஒரு இன்டகிரேட்டட் ஆன்லைன் லைவ் கோர்ஸ். இதில் சிபிஎஸ்இ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட் பேட்சும் இருக்குது. கிளாஸ் 12 வந்ததுக்கப்புறமா எல்லோரோட மைண்ட் செட் என்னென்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எங்களோட கிளாஸஸில் ஒரு கான்செப்டை ஸ்டூடெண்ட்க்கு மெமரைஸ் பண்ண வைக்க மாட்டோம். ஈவன் போர்டில் வர்ற எல்லா டெரிவேஷன்ஸும் லாஜிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொந்தமாகவே சால்வ் பண்ண முடியும். அந்த லாஜிக்கை சொல்லிக் கொடுக்குறது தான் இங்கே வேலை. பேரலலி ஒரு சாப்டர் நம்ம முடிக்கும்போது அதில் என்ட்ரன்ஸ்க்கு தேவையான அடிஷ்னல் டாபிக் கரெக்டாக சொல்லணும்னா எல்லா சாப்டர்லேயும் ஒரு 20% அடிஷ்னலாக படித்தா போதும். ஏன்னா 80% ஆஃப் சிபிஎஸ்சி தான் கம்ப்ளீட்டாக. அண்ட் அந்த 20%மே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்குள்ளேயே லிங்க் பண்ணி கேட்குற டைப்பாக இருக்கும். ஒரு சாப்டரில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னெல்லாம் மாடல்ஸில் இருக்கும், எப்படி இன்டர்லிங்க் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும், இதெல்லாமே தனி டாப்பிக்காகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டி வராது. இப்படியெல்லாம் கொஷின் கேட்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் வரும்போது அவங்களுக்கு சடனாக அந்த ஐடியா கிடச்சிடும், ஓனாகவே சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எல்லா சாப்டர்ஸும் கவர் ஆகும். அண்ட் ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறமா அதில் ரொம்ப செலக்டிவாக எல்லா ஏரியாஸும் கவர் ஆகிற மாதிரியான நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுவோம். அந்த நியூமெரிக்கலில் ரிப்பீட்டட் டைப் ஆஃப் கொஷின்ஸே இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்காது. டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த சாப்டர் கன்டினியூ பண்ணுவோம். அதுவும் இதே மாதிரி பேட்டர்னில் போகும். கம்ப்ளீட் சிபிஎஸ்சி கவர் பண்ணிவிட்டு அடிஷ்னல் என்ட்ரன்ஸ்க்கு என்ன வேணுமோ அது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் போர்டுக்கு எவ்வளோ படிக்கணும், என்ட்ரன்ஸ்க்கு என்ன அடிஷ்னலாக படிக்கணும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு போர்டு மட்டும் போதும்னா அந்த 20% ஆஃப் அந்த ஏரியாஸை நீங்கள் கவர் பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த ஃபோக்கஸ் பேட்சில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் கவர் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வேணும்னா அதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இதில் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிங்கனாலும் சரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் செப்பரேட்டாக நீங்கள் டெமோ செஷன் அட்டன் பண்ணி உங்களுக்கு கன்வின்சிங்காக ஃபீல் ஆனதுக்கப்புறமா மட்டும்தான் நீங்கள் ஃபுல் கோர்ஸில் என்ரோல் ஆவீங்க. இதில் நாங்கள் கொடுக்குற அஷூரன்ஸ் டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். இப்படி தான் ஒரு சப்ஜெக்டை படிக்கணுமா அப்படிங்கிறதுமே இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அலாங் வித் தட் வி ஆர் ஆஃபரிங் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சிபிஎஸ்சி கோர்ஸ் ஃபார் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ். அது யாருக்காவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெமோ அட்டன் பண்ணலாம். இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ்க்காகவும் டெமோ செஷனுக்காகவும் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.